அவங்க எல்லாம் ஓடி போறவங்க பேசுறத ஒரு பிரச்சனை வரும்போது, கமான் சபையே, ஒரு பிரச்சனை வரும்போது உன்னை விட்டு ஓடி போறவங்க பேசுற வார்த்தையை மைண்ட்ல வைக்காத. எந்த பிரச்சனையும் உன் கூட நிக்கிறவர் பேசுற வார்த்தை இருக்கல்லவா, அதை பிடித்துக் கொண்டு நில்லு. நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன் கூட இருப்பேன்னு சொன்னார் அல்லவா, அவர் சொன்ன வார்த்தையை பிடிச்சு நில்லு. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். பெலிஸ்தியன் மூடி போடுகிறவன், அவன் மூடி போட்டது திரும்ப திறக்க ஈசாக்கே நீ நிக்கணும். அதுக்குதான் உன்னை கத்தர் காக்குறா. ஈசாக்கு கழுத்துல கத்தி வைக்கப்பட்டவன். ஆதியாகமம் 22வது அதிகாரத்தில் இவன் கதை முடிய வேண்டியது, ரெண்டாய் பீறி போடப்பட வேண்டியவன். ஆனால் ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளை ஆண்டவர் மேல கைய வைக்காது என்றார். ஏன் ஆண்டவரே, ஏன் ஆபிரகாமே, நாளைக்கு ஓன் கதை முடிஞ்சதுக்கு அப்புறம் பெலிஸ்தியன் கை திரும்பவும் ஓங்கும். அந்த ஓங்கின கையை முறியடிக்க இந்த ஈசாக்கு வாழ வேண்டியது அவசியம். எத்தனை மரண கண்ணியிலிருந்து, மரண வாசலிலிருந்து, மரண விளிம்பிலிருந்து உன்னை தூக்கி விட்டது எதற்கு தெரியுமா? உன் வாழ்க்கையில், உன் குடும்பத்தில் தேவன் ஏற்றின விளக்கு, அது கர்த்தருடைய வார்த்தை மட்டும் தொடர வேண்டும் என்பதற்காக தலைமுறையாய் அடைக்கலமானவர் நம் ஆராதி